எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எம்மை வாழ்க வாழ்க வாழ்ந்து வரவழைக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த ஆராணி ஆண்டவரே நடத்த நீர் வரும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராணி உங்களோட கருத்துக்களை ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. உங்களோட வல்லமையான வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒருத்தருக்கும் ஆண்டவரே இயேசுவே இந்த காலை வேளையிலே திருப்தியாக்கத்தக்கா நீர் ஆண்டவரே எங்களை விடும்படியாக செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே படிக்கிற பாடங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உணர்வோடு நாங்கள் படிக்கவும் ஆண்டவரே தாவே உண்மையாக உணர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் படிக்கவும் நீ கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நீரே ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து ஆண்டவரே சோர்வுகளோ பலவீனங்களோ தடைகளோ இல்லாதபடி கர்த்தாவே எல்லா தடைகளையும் எல்லா சோர்வுகளையும் எல்லா தூக்கத்தின் ஆவிகளையும் இயேசுவே உங்களோட வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலப்படுத்தி கர்த்தாவே உண்மை நாங்கள் மயத்தோடு வல்லமையோடு ஆராதிக்கவும் மையப்படுத்தவும் போற்றவும் நீ கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த தடையும் இல்லாதபடி கர்த்தாவே முடியும் மட்டும் உங்களோட ஆலயக்குள்ளே நடத்த முடியாது உங்களோட வல்லமுள்ள கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே. பாடலன் பேரம்பின் கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 39வது பாடல். பாடலன் 39. உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம், சபை நடுவே உந்தன் நாமத்தையே என்றும் துதித்து பாடிடுவோம் என்ற பாடல். உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம், உம்மை துதித்து பாடிடுவோம், உம்மை உயர்த்தி பாடிடுவோம், சபை நடுவினிலே உந்தன் நாமத்தையே என்றும் துதித்து பாடிடுவோம், மகிழ்ந்து பாடிடுவோம், சபை நடுவினிலே உந்தன் நாமத்தையே என்றும் துதித்து பாடிடுவோம், உள்ளம் மகிழ்ந்து பாடிடுவோம், சொல்லி சொல்லி பாடுவேன் அற்புதங்கள், எண்ணி எண்ணி பாடுவேன் அதிசயங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன் அற்புதங்கள், எண்ணி எண்ணி பாடுவேன் அதிசயங்கள், கர்த்தர் செய்த கிரியைகள் பெரியவைகள், எந்தன் வாழ்வை மாற்றிடும் அற்புதங்கள், கர்த்தர் செய்த கிரியைகள் பெரியவைகள், எந்தன் வாழ்வை மாற்றிடும் அற்புதங்கள், உம்மை துதித்து பாடிடுவோம், உள்ளம் மகிழ்ந்து பாடிடுவோம், உம்மை துதித்து பாடிடுவோம், உள்ளம் மகிழ்ந்து பாடிடுவோம், எனக்கு
கொதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். கொதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். கொதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். இயேசுவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். இயேசுவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கொதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. கொதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ்வளிக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ்வளிக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனதாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். கொதுகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஏசால சத்தம், தூதர்கள் கூட்டம், இயேசு வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். கொதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். கொதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். கொதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்து 100 ஆண்டு வாழ்வதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு நாளே அது மேலான நாளாக இருக்கின்றது. அந்த சிந்தனையோடு நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம்
5வது மன்னிக்கவும் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். போதும். இந்த வார்த்தைகள் மகிழ்ச்சி என்கின்ற இந்த வார்த்தை இந்த உலகத்திலே பல விதமான ஜனங்கள் பல விதமான கோணங்களிலே மகிழ்ச்சியை தேடுகின்றார்கள். சிலருக்கு பணம் இருந்தால்தான் மகிழ்ச்சி, சிலருக்கு பொருட்கள் இருந்தால்தான் மகிழ்ச்சி, சிலருக்கு இந்த உலகத்திலே ஆடம்பரங்கள், இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள் அதுதான் அவளுக்கு மகிழ்ச்சி, சிலருக்கு இந்த உலகத்தால் வரக்கூடிய பெருமைகளும் கனமும் அதுதான் மகிழ்ச்சி, சிலருக்கு ஆஸ்திகள் மகிழ்ச்சி. இவ்வாறு மகிழ்ச்சி, சிலருக்கு அழகே அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சௌந்தரியம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வாறு மகிழ்ச்சி மனிதனுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலே பல கோணங்களிலே மனிதன் அந்த மகிழ்ச்சியை தனக்குள்ளே சொந்தமாக வைத்திருப்பதற்கு, அது திருப்தியாக வைத்திருப்பதற்கு இந்த உலகத்திலே அலைந்து மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான், அதை தேடிக்கொண்டிருக்கின்றான், அதை நாடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த மகிழ்ச்சியும் அவனுடைய வாழ்க்கையிலே அது நிரந்தரமாக இருப்பதில்லை. பணத்திலே மகிழ்ச்சி கொண்டவன், பொருளிலே மகிழ்ச்சி கொண்டவன், ஆஸ்தியிலே மகிழ்ச்சி கொண்டவன், ஆடம்பரத்திலே மகிழ்ச்சி கொண்டவன், அழகிலே மகிழ்ச்சி கொண்டவன், இல்லாவிட்டால் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள், இந்த உலகத்தினுடைய மாயைகளிலே மகிழ்ச்சி கொண்டவனுடைய மகிழ்ச்சிகள் அது ஒருபோதும் அவர்களுக்கு நிலைத்திருப்பதில்லை. உதாரணத்துக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற காட்டுத்தீ, ஒரு மாநிலத்திலே எரிந்து கொண்டிருக்கின்ற காட்டுத்தீ அது தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அது எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்றது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடுகள் தரைமட்டமாக எரிந்து சாம்பலாகி இருந்த இடமே இல்லாமல் போய்கொண்டு இருக்கின்றது. எத்தனையோ பெரிய பெரிய பிரபல்யமான நடிகர்கள், அவர்களுடைய வீடுகள் எல்லாம் எரிந்து தரமட்டமாய் போய்விட்டது. அவர்கள் ரோட்டிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் வந்திருக்கின்றது. இந்த ஆண்டிலே நாம் பார்க்கின்றோம், சீனாவிலே ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பாக நிலநடுக்கம், அதற்கு முன்பாக இன்னொரு நாட்டு அதனுடைய பேரை மறந்துவிட்டேன், அங்கு நிலநடுக்கம், அதிலும் எத்தனையோ உயிர்கள் இறந்து விட்டது. இவ்வாறு மகிழ்ச்சி மனிதன் பூமியிலே வாழும் பொழுது இந்த உலகத்திலே தான் தன்னுடைய முழு வாழ்க்கையும் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கின்ற இந்த காலத்திலே அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருப்பதில்லை என்பதை மனிதன் அந்த மகிழ்ச்சி அவனை விட்டு எடுபடும் பொழுதுதான் அவன் உணர்ந்து கொள்ளுகின்றான். நாங்கள் கர்த்தரோடு இருப்பது அதுதான் மகிழ்ச்சி. அவ்வாறு கர்த்தர் உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வார். நம்முடைய இருதயத்திலே என்ன வேண்டுதல்கள் இருக்கின்றது, நம்முடைய இருதயத்திலே என்ன விருப்பங்கள் இருக்கின்றது, என்ன ஆசைகள் இருக்கின்றது, ஒவ்வொரு தேவைகள், இவ்வாறான காரியங்கள், இவ்வாறான தேவைகளிலே என்ன செய்கின்றார்கள்? விசுவாசிகள் தேவனிடத்திலே ஜெபிக்கின்றார்கள். கர்த்தர் அந்த அவர்களுடைய காரியங்கள் வாய்க்கும் பொழுது கர்த்தரிடத்திலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே கைகூடாமல் போகின்ற காரியங்கள் வரும் பொழுது அவர்கள் முறுமுறுக்கின்றார்கள், சோர்ந்து போகின்றார்கள், கண்ணீர் விடுகின்றார்கள், கவலை அடைகின்றார்கள், துக்கம் கொள்ளுகின்றார்கள். ஏன்? அவருடைய மகிழ்ச்சி எல்லாம் எதை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது? அதெல்லாமே இந்த உலகம், சரீரம், இப்படிப்பட்ட ஒரு பகுதியை சார்ந்த ஒன்றாக இருக்கிறபடியினாலே அது இல்லாமல் கிடைக்காமல் போகும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மகிழ்ச்சியை இழந்து விடுகின்றார்கள். இங்கே சொல்லப்படுகின்ற காரியங்களிலே இந்த கடைசி காலங்கள் எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கின்றது? காலம் செல்ல 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 ஒரு விசுவாசியுடைய அங்கே விசுவாசி ஒரு கர்த்தரிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்வு, அந்த உறவு, அது ஒரு பரிசுத்தத்தினுடைய நிலையை கொண்ட ஒரு உறவாக இல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மைகளை, ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான
அந்த உறவை இந்த காலங்களிலே ஒரு விசுவாசி அதிகமாக அந்த ஒரு வாழ்க்கையை தனக்குள்ளே சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு கர்த்தரை நாடி தேட ஆரம்பிக்கின்ற காலமாக இந்த காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகையாலே தான் அதிகமான பிரசங்கங்களை பார்த்தால், இல்லாவிட்டால் அதிகமான ஆராதனைகளை பார்த்தால், அதிகமான சபை கூட்டங்களை பார்த்தால் எங்குமே ஆசீர்வாதங்கள். கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துவார், கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை எப்படி மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உங்களுடைய கவலைகளை போக்குவார், கண்ணீர்களை போக்குவார், கடன் பிரச்சனைகளை போக்குவார், வியாதிகளை போக்குவார், உங்களுடைய செய்வினை சூனியம் பில்லி சூனிய கட்டுக்களை கர்த்தர் அகற்றுவார், உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்துக்கு வளமான வாழ்வை கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார். இப்படியெல்லாம் பேசப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அதை செய்வார், இல்லை என்று இல்லை. தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் அவர் நல்லவராகவே இருக்கின்றார், நன்மை செய்கிறவராக இருக்கின்றார், எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆனால் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சி என்கின்ற வாழ்வு என்பது இருதயத்தின் வேண்டுதலிலே இருக்கின்றதா, இல்லாவிட்டால் கர்த்தரிலே இருக்கின்றதா? நாம் ஆண்டவரிடத்திலே எத்தனையோ காரியங்களுக்காக செபிக்கின்றோம். நாம் செபிக்கின்ற எத்தனையோ விஷயங்களிலே அந்த நம்முடைய மகிழ்ச்சி நாம் ஜெபிக்கின்ற வேண்டுதல் செய்கின்ற அந்த காரியத்திலே இறுக்கமாக இருந்தால், அது நிறைவேறாமல் போனால் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது, கர்த்தருக்குள் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் சந்தோஷமாக கர்த்தரிடத்திலே அங்கே ஜெபிக்க மாட்டீர்கள், கர்த்தருடைய சமூகத்துக்கு சந்தோஷமாய் வரமாட்டீர்கள், கர்த்தருடைய சபைக்கு சந்தோஷமாய் வரமாட்டீர்கள், மகிழ்ச்சியாய் அவரை ஆராதிக்க மாட்டீர்கள், மகிழ்ச்சியாய் அவரை பாட மாட்டீர்கள், மகிழ்ச்சியாய் அவரை துதிக்க மாட்டீர்கள். ஏன்? உங்களுக்குள்ளே வேதனைகளும் துக்கங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கின்றது. காரணம் என்னென்றால் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலிலே தான் அந்த மகிழ்ச்சி அது நிறைந்திருக்கின்றது. ஆகையாலே தான் அது நமக்கு கைகூடாமல் போகும் பொழுது நாம் தேவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை இழந்து விடுகின்றோம். ஆகையால் இருதயத்தின் வேண்டுதல்கள் இரண்டாவது. நம்முடைய முதலாவது காரியம் எல்லாம் தேவன் தான் நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யோபு சொன்னதை போல கர்த்தர் கொடுத்தாலும் மகிழ்ச்சி தான், கர்த்தர் எடுத்தாலும் மகிழ்ச்சி தான். ஆனால் யோபுடைய மனைவிக்கு கர்த்தர் கொடுப்பதெல்லாம் மகிழ்ச்சி, எடுப்பதிலே மகிழ்ச்சி அல்ல. வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு முன் சென்று நடத்துகின்றார். ஆகையால் அந்த இருதயத்திலே நாம் அநேக தேவைகள் நமக்கு இருக்கும், இருதயத்திலே அநேக வேண்டுதல்கள் இருக்கும், அநேக விருப்பங்கள் இருக்கும். அந்த காரியங்களை கொடுத்து கூட ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே இவ்வாறு சொல்லுகின்றார். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20 மன்னிக்கவும் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கடைசி காலங்கள் எப்படிப்பட்ட காலமாய் இருக்கும் என்று அவருடைய வருகைக்கு முன்பாக, அவருடைய வருகை சமீபமாகின்ற அந்த காலங்களிலே விசுவாசிகளுடைய இருதயங்கள் எப்படி மாறும், தேவனை தேடுகின்ற ஜனங்களுடைய இருதயங்கள் எப்படி மாறும், காலம் செல்ல செல்ல அந்த இருதயம் இந்த உலகத்தை சார்ந்ததாகவும் நம்முடைய சொந்த சுய வாழ்க்கையை சார்ந்ததாகவும் சரீர பிரகாரமான வாழ்க்கையை சார்ந்ததாகவும் இந்த இருதயம் என்ன செய்யும் என்றால் பாரம் அடைய ஆரம்பிக்குமா. அந்த பாரம் அடைய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், லௌகிக கவலைகள், இந்த உலகத்துக்குரிய கவலைகள், பெருந்திண்டிகள், இவ்வாறான வெறிகள், ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற தான் நினைத்ததை, தான் விரும்பினதை, தான் தேடுவதை, எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வெறி, லௌகிக கவலைகள், குடும்பத்துக்கு பொருளாதார கவலைகள், பிள்ளைகளை குறித்த கவலைகள்,
பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலைகள், இல்லாவிட்டால் நம்முடைய சரீரத்துக்குரிய தேவைகளை குறித்ததான கவலைகள், உலக காரியங்களை குறித்ததான கவலைகள், இப்படிப்பட்ட பாரங்கள், இப்படிப்பட்ட கவலைகள், வெறிகள் அங்கே எல்லாம் என்ன செய்யும்? இருதயத்தை பாரமடைய செய்யும். இப்போது இவர்கள் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது இவருடைய இருதயத்திலே என்ன நிறைந்திருக்கின்றது? எல்லாமே இந்த உலகம், பூமிக்குரிய காரியம், சரீரத்துக்குரிய காரியம். அதுதான் இந்த இருதயத்திலே கடைசி காலங்கள் வரும் பொழுது அதுதான் நம்முடைய இருதயத்தை அதிகமாக நிரப்ப ஆரம்பிக்குமா. ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை நோக்கி அங்கே போக ஆரம்பிக்கும். அதை ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அவன் ஆண்டவர் இவ்வாறு உங்கள் இருதயம் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். கடைசி காலங்கள் வரும் பொழுது நம்முடைய இருதயங்கள் அநேக காரியங்களினாலே பாரமடைய ஆரம்பிக்குமா. அது என்ன காரியம் என்று அங்கே சொல்லும் பொழுது புசிப்பதை குடித்தும் குடிப்பதை குடித்தும் பாரமடைவது, நாளைய தேவைகளை குறித்து, உணவு, உடை, ஆகாரம், இவைகளை குறித்ததான கவலை, என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், நம்முடைய தேவைகள் நாளைக்கு எப்படி சந்திக்கப்படும் என்று பொருளாதார வாழ்க்கையை குறித்ததான ஒரு கவலைகளும் இருதயத்தை முதலாவது பாரமடைய செய்கின்றதாம். அவ்வாறான காரியங்கள் நோவாவினுடைய நாட்களிலே நடந்தது. அதுவும் ஒரு நியாய தீர்ப்புக்குரிய காலம். தேவன் ஜலப்பிரளயத்தினாலே அழிப்பதற்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஒரு நியாய தீர்ப்பு வெளிப்பட போகின்றது. இங்கேயும் ஆண்டவர் இயேசு பூமிக்கு வரப்போகின்ற காலம், அது சமீபத்திருக்கின்ற காலம். இவ்வாறான இந்த காலத்திலே தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் எச்சரித்தார். அந்த வஞ்சனை என்ன? வஞ்சனை என்பது நமக்கு தெரியாமலே நாம் ஏமாற்றப்படுவதுதான் வஞ்சனை. கேவாளை சர்ப்பம் வஞ்சித்ததை போல பாவம் என்று ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆனால் சாத்தான் சொன்னான், இதை செய்தால் நீ நன்றாயிருக்கலாம், இதை நீ புசித்தால் இன்னும் நீ நன்மை அடையலாம், இன்னும் மேன்மை அடையலாம். இவ்வாறான அதை போன்றுதான் இந்த உலகத்திலே நீ வாழும் வரைக்கும் உனக்கு இது தேவைதான். உணவு தேவை, உடை தேவை, உனக்கு எத்தனை தேவை இருக்கின்றது, உனக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது. உனக்கு காணி இல்லை, உனக்கு வீடு இல்லை, உனக்கு நல்ல தொழில் இல்லை, உனக்கு சொந்தமான தொழில் இல்லை, சொந்தமான ஒரு சுயமாக நிற்கக்கூடிய அளவுக்கு உன்னிடத்திலே பணம் இல்லை, உன்னிடத்திலே வசதி இல்லை, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இல்லை, அவர்களுக்கு என்ன செய்ய போகின்றாய், பிள்ளைகளுக்கு திருமணமாக என்ன செய்ய போகின்றாய். இவ்வாறெல்லாம் இந்த பூமிக்குரிய பாரங்களை, தேவைகளை குறித்ததான அந்த காரியம் இதெல்லாம் உனக்கு தேவைதான். நீ தான் தேடிக்கொள்ள வேண்டும். வேறு யாரும் உனக்கு உதவி செய்ய போகிறது இல்லை. யாரும் வந்து உனக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள். நீதான் உனக்குரியதெல்லாம் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். வஞ்சனை, இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்கின்றான்? இருதயத்திலே கொண்டு வந்து வைக்கின்றான். அப்படிப்பட்ட இருதயத்திலே கொண்டு வந்து அவன் வைக்கும் பொழுது அந்த நோவாவின் காலத்தில் நடந்தது. புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். திருமணம், பிள்ளைகளுக்கு 2 திருமணம் செய்து கொடுப்பது, பிள்ளைகளுக்கு எப்போது திருமணம் நடக்கும், பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் என்ன செய்வேன், எங்கு மாப்பிள்ளை கிடைப்பார்கள், எங்கு பெண் பிள்ளைகள் கிடைப்பார்கள் என்றெல்லாம் அங்கே இருதயத்திலே அந்த பாரங்கள். அவர்கள் லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டினார்கள், விற்றார்கள், கட்டினார்கள். எல்லாமே பூமிக்குரிய காரியங்கள் தான். அங்கே எல்லாமே ஒரு பொருளை எப்படியாவது வாங்க வேண்டும், தனக்கு ஒரு பொருள் விருப்பம் வந்து விட்டது, அதை எப்படியாவது வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் தன்னிடத்தில் இருப்பதை விற்று இதைவிட நல்ல சிறந்த ஒன்றை தான் நிலை செய்ய வேண்டும், எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும்.
தான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் தான் ஒரு தொழிலை அங்கே உருவாக்க வேண்டும். எல்லாமே தேவைதான். இங்கே சொல்லப்பட்ட எதுவுமே பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையில்லை. மனிதனுடைய வாழ்க்கைக்கு சொல்லப்பட்ட அத்தனையும் தேவைதான். ஆண்டவர் இயேசு இதெல்லாம் தேவையில்லை, இதையெல்லாம் விட்டு நீங்கள் தேவனை தேடுங்கள் என்று சொல்லவில்லை. இதெல்லாம் தேவைதான். ஆனால் இதையெல்லாம் உங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? உங்களை பாரமுடைய செய்யக்கூடாது. இவைகள் எல்லாம் வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அந்த காரியங்கள், அந்த பகுதிகள் எல்லாம் அது எப்போது நிறைவேறும்? அதைத்தான் சங்கீதத்திலே நாம் வாசித்ததை போல உன்னுடைய மகிழ்ச்சி முதலாவது கர்த்தரிடத்தில் இருக்கட்டும். நீ தேவனை உன்னுடைய முதலாவது வாழ்வாக வைத்துக்கொண்டு தேவனோடு ஒன்றைத்து வாழுகின்ற அந்த பரிசுத்தத்திற்கும் தேவ பக்திக்கும் முதலிடம் கொடுத்து நீ வாழ்வாயாக இருந்தால் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் என்ன என்பதை கர்த்தர் அறிவார். நீ எதை கேட்டாலும் எப்படி கேட்கின்றாய்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கின்றாய். நான் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வியாபார அலுவலாக நான் செல்லுவேன், அங்கே வாடிக்கு செல்லுவேன். அப்போதெல்லாம் நான் வீட்டிலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் என்னென்றால், ஆண்டவரே இந்த நாளிலே என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதியும், நல்ல வருமானம் கிடைக்க உதவி செய்யும் என்று நான் ஜெபிப்பதில்லை. நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நாளிலே இந்த தொழில் காரியங்களை உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும், தேவனுடைய சித்தத்தின்படி வழி நடத்தும். உம்முடைய சித்தம் இந்த நாட்களிலே எப்படி நீர் என்னை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறீரோ அது உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும். மற்றபடி நான் எதை கேட்பதில்லை, அங்கே இதை ஆசீர்வதியும் என்று அவ்வாறு நான் ஜெபிப்பதில்லை. ஏனென்றால் மகிழ்ச்சி அங்கு இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். ஆகையால் கர்த்தர் என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் பார்க்கின்றார். மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றது? வேண்டுதலில் இருக்கின்றதா, கர்த்தரிடத்தில் இருக்கின்றதா? அந்த சூழ்நிலையிலே அங்கு சரியான வருமானம் கிடைக்கவில்லை, இல்லாவிட்டால் அதிக வருமானம் கிடைக்கிறது என்றாலும் எந்த ஆவியோடு நாம் தொழிலுக்கு போகின்றோமோ அதே ஆவியோடு நாம் வீட்டுக்கு வர முடியும். அல்லேலூயா. இதுதான் தேவனிடத்திலே மகிழ்ச்சி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. நாம் வீட்டிலிருந்து போகும்பொழுது சந்தோஷமாய் போகின்றோம், வரும்பொழுது முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வருகின்றோம். தொழிலுக்கு போகும்போது சந்தோஷமாய் போகின்றோம், வரும்பொழுது முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வருகின்றோம். வீட்டிலே மனைவி பிள்ளைகள் பார்த்து இன்றைக்கு தொழில் நடக்கவில்லையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு முகம் வாடி போய் இருக்கின்றது. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கின்ற மனுஷனுக்கு அது அடையாளம் அல்ல. அவன் போகும்போது எப்படி போகின்றானோ வரும்பொழுதும் அப்படியே வர வேண்டும். வேலை பழுக்கள், சரீர பலவீனங்களினாலே நாம் சோர்ந்து போகக்கூடிய ஒன்று அது இருக்கின்றது. மனமகிழ்ச்சி, முகமகிழ்ச்சி எப்பொழுதுமே எங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமேன். அந்த மகிழ்ச்சி நம்முடைய முகத்தில் இருக்க வேண்டும், சரீரத்திலே சோர்வு அது இருக்கட்டும். அவ்வாறான இந்த காரியங்களிலே தான் இருதயத்திலே இருக்கக்கூடிய இந்த வேண்டுதல்கள் எப்படிப்பட்டதா இருக்கின்றது? நாளடைவிலே செல்ல 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 இந்த இருதயம் பாரமடை. என்ன பாரம்? நான் அதை வாங்க வேண்டும், நான் அங்கே அவர்களைப் போல நான் அந்த பொருளை வாங்க வேண்டும், இவர்களைப் போல நான் இந்த வீட்டை கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் இதை நான் விற்க வேண்டும், இல்லாவிட்டால் அங்கே நான் திருமண காரியத்திற்காக நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கின்ற இப்படி எல்லா காரியங்கள், பூமிக்குரிய எல்லா காரியங்கள், சாப்பிடுவதற்கு, புசிப்பதற்கு, குடிப்பதற்கு, என்னுடைய தொழில்கள், அன்றாட காரியங்கள், எல்லா காரியங்களை குறித்ததான பகுதிகளில் எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்கின்ற அதே நம்முடைய இருதயத்திலே நாள்தோறும் அந்த பாரமே நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய இருதயம் பாரமடைய ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது பாரமடைய ஆரம்பித்து தேவனிடத்திலே நாம் வேண்டுதல் செய்கின்றோம். அவ்வாறு வேண்டுதல் செய்யும் பொழுது தேவன் இப்போது நம்மை எப்படி பார்க்கின்றார்? உன்னுடைய மகிழ்ச்சி, இதை செய்தால்தான் இவன் மகிழ்ச்சியா இருப்பான், அதை செய்யாவிட்டால் இவன் என்ன செய்வான்? மகிழ்ச்சி இழந்து விடுவான். கர்த்தர் யாருடைய வாழ்வை பொறுப்பெடுக்கின்றார்? தேவன் பொறுப்பெடுக்கின்ற மனுஷன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் என்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். முதலாவது தெரிந்து கொள்ளக்கூடிய பங்கெல்லாம்
கர்த்தரே என் மகிழ்ச்சி. கர்த்தரிடத்தில் தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது. சூழ்நிலை தாறுமாறாக போனாலும், நான் விரும்பின காரியம் எனக்கு கைகூடாமல் போனாலும், நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு நடக்காமல் போனாலும், சில ஆசைகள், சில விருப்பங்கள், சில தேவைகள் அது பூர்த்தி செய்யப்படாமல் போனாலும், மகிழ்ச்சி கர்த்தரிடத்தில். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அதை என்ன செய்வார்? அவர் அதை நிறைவேற்றுவார். அதை ஏற்ற காலங்களிலே அதை என்ன செய்வார்? உனக்கு வாய்க்க பண்ணுவார். ஆகையால் இப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்திலே இப்படியெல்லாம் விசுவாசிகளுடைய மனநிலைகள் மாறும். நாம் கவனமாக இருக்க வேண்டும், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட காலங்கள் இப்படி மாறும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தேவனுக்குரிய காரியங்களிலும் பரிசுத்தத்துக்குரிய காரியங்களிலும் கொடுக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் மாறி எல்லாமே புசிப்பு, குடிப்பு, கட்ட வேண்டும், வாங்க வேண்டும், விற்க வேண்டும், நாளைய காரியங்கள், குடும்பத்துக்குரிய காரியங்கள், இதுவே இந்த இருதயத்தை பாரமடைய செய்து விடுகின்றது. இப்படி பாரமடைய செய்யும் பொழுது என்ன நடக்கின்றது தெரியுமா? நோவாவுடைய நாட்களில் என்ன நடந்ததோ, லோத்துவனுடைய நாட்களில் என்ன நடந்ததோ, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அதுதான் நடக்கும். என்ன நடக்கும்? இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வரும் பொழுது அந்த ஜனங்கள் எப்படி வாரிக்கொள்ளப்பட்டு போனார்களோ, தேவ சமூகத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டார்களோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவளாய் போனார்களோ, அப்படியே இந்த ஜனங்களும் அப்படிதான் போவார்கள். ஆகையாலே தான் ஆண்டவர் எச்சரித்தார், உங்கள் இருதயம் இந்த உலகத்துக்குரிய சரீரத்துக்குரிய காரியங்களினால் பாரமடைய விட்டு விடாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் தேவனிடத்திலே நீங்கள் ஒன்றித்து வாழ வேண்டும், கர்த்தரோடு இசைந்து வாழ வேண்டும், அவருடைய பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும், அவருடைய தேவ பக்தியுள்ள வாழ்வுக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும். இந்த வாழ்வு ஒன்றுதான் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே நமக்கு தேவை. எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவை இருக்கின்றது, குடும்பத்துக்கு எத்தனையோ தேவை இருக்கின்றது, தொழில் காரியங்கள் எத்தனையோ தேவை இருக்கிறது, பொருளாதாரத்துக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்யக்கூடிய காலமும் நேரமும் வரும் பொழுதுதான் அது உனக்கு ஆசீர்வாதம் ஒன்றாக வந்து சேர முடியும். அவ்வாறு இல்லாமல் உன்னுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய விருப்பங்கள், காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய உன்னுடைய சரீரத்துக்குரிய இந்த காரியங்கள் எல்லாம் நீ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நீ முற்படுவாயாக இருந்தால் உன்னுடைய இருதயம் பாரமடையும். எதற்கு பாரமடையும்? அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு உனக்கு திராணி இல்லாமல் போகும் பொழுது நீ கடன்பட ஆரம்பிப்பாய், நீ பல பிரச்சனைகளுக்குள்ளே முகம் கொடுக்க ஆரம்பிப்பாய், பலவிதமான நெருக்கத்துக்குள்ளே நீ கடந்து செல்ல ஆரம்பிப்பாய். உன்னுடைய சந்தோஷம் உன்னை விட்டு எடுபடும், சமாதானம் எடுபடும், நிம்மதி எடுபடும். இப்போது கர்த்தரிடத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியும் உன்னை விட்டு நீங்கிவிடும். இப்போது உன்னுடைய வாழ்விலே உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய பகுதிகள் உனக்கு எதை கொண்டு வந்திருக்கின்றது? ஆகையாலே தான் நாம் எப்போவுமே தேவன் நம்மை நலமுடன் வாழ வைக்க விரும்புகின்றார். ஆகையால் இந்த உலகத்திலே நம்முடைய எந்த மகிழ்ச்சியும் எந்த பொருளிலேயோ, பணத்திலேயோ, ஆஸ்தியிலேயோ, இல்லாவிட்டால் நம்முடைய பெருமையிலேயோ, எந்த பூமிக்குரிய காரியத்திலேயோ நம்முடைய மகிழ்ச்சி ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதை நாம் அதிலே வைக்கக்கூடாது. அப்படி நாம் வைப்போமாக இருந்தால் கர்த்தரிடத்திலே இருக்கின்ற மகிழ்ச்சி எங்களை விட்டு அது நீங்கும். அந்த நாம் கொண்டிருக்கிற அந்த சொற்ப மகிழ்ச்சிகளும் என்ன செய்யும்? அது நம்மளை விட்டு கடந்து போகக்கூடிய காலங்கள் வரும். ஆகையால் எதை குறித்தும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய இருதயத்திலே பாரத்தை சுமக்கக்கூடாது. வேண்டுதல்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கெல்லாம் பூமிக்குரிய தேவைகள் தான் வேண்டுதலாக இருக்கிறார். அதை தான் கர்த்தரிடத்திலே கேட்கின்றார்கள். மற்றபடி ஆண்டவரே, இந்த காலத்திலே உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், தெய்வ பயம் கொண்டு வாழ வேண்டும்,
பாவம் செய்யாமல் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் ஜெபங்கள் எல்லாம் குறைந்து, ஜெபங்கள் எல்லாம் உலக காரியம், சரீரத்துக்குரிய காரியங்களிலே எல்லாமே அது என்ன செய்கின்றது? நிறைந்து கொண்டிருக்கின்றது. உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எப்படி கர்த்தர் அருள் செய்வார்? அது வாய்க்க பண்ணப்பட முடியுமா? நிச்சயமாய் அது கூடாத காரியம். தேவன் தான் நமக்கு கொண்டு செய்ய வேண்டும். ஆகையால் மகிழ்ச்சி கர்த்தரிடத்தில் வையுங்கள், வேறு எதிலும் வைக்காதீர்கள். இதை நான் பேசும் பொழுது ஒருவேளை நீங்கள் இவ்வாறு சிந்திக்க முடியும், பிறருக்கு என்ன, அவருக்கு என்ன கஷ்டம், அவருக்கு என்ன குறை, இருதயத்திலே பாரம் அடையக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் ஒருவேளை அவ்வாறு கூட நீங்கள் சிந்திக்க முடியும். இன்றைய வரைக்கும் நான் சொல்லுகின்றேன், என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தரிடத்திலே இருக்கின்றதை தவிர இந்த பூமிக்குரிய எதிலுமே என்னுடைய மகிழ்ச்சியை நான் வைத்திருப்பதற்கு ஒருபோதும் நான் விரும்புவதே இல்லை. ஏன் என்றால் அதையெல்லாம் எனக்கு கர்த்தர் தான் கொடுக்கின்றார். நானாக அதை தேடவில்லை. நானாக தேடினால்தானே நான் அதிலே மகிழ்ச்சி கொள்ள முடியும். ஒரு பொருளை ஒருவர் என்னிடத்தில் கொடுக்கின்றார், ஒரு பைக்கை கொடுக்கின்றார், ஒரு வாகனத்தை கொடுக்கின்றார், இதை ஒரு மாதம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் வந்து வாங்குகின்றேன் என்று அவர் சொல்லிவிட்டு போனால் வாகனம் எனக்கு சொந்தமாய் வந்துவிட்டது என்று நான் மகிழ்ச்சி கொள்ள முடியுமா? அவர் வரும் வரைக்கும் அது என்னிடத்தில் இருக்கின்றது. அவர் வந்தால் கொண்டு போய் விடுவார். அதே போன்றுதான் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்ததுதான். ஆகையால் அது நானாக தேடிக்கொண்டதென்றால் தான் நான் என்ன செய்ய முடியும்? நான் அதற்காக வேதனைப்பட முடியும். என்னுடைய பணத்தை யாராவது ஏமாற்றினால் அவர்களோடு போய் நான் சண்டை பிடிப்பதில்லை, அவர்களோடு வாக்குவாதம் செய்து சமாதானத்தை இழப்பதில்லை. ஏன், என்ன காரணம் என்றால் அது கர்த்தர் கொடுத்தது. நானாக தேடினால்தான் நான் என்ன செய்ய முடியும்? அவர்களிடத்திலே போய் சமாதானத்தை இழக்க முடியும். தேவன் எனக்கு கொடுத்த காரியம். ஆகையால் கர்த்தர் அதை எனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற கர்த்தர் அதை செய்வார். அதை தேவன் அதை செய்ய முடியும். இல்லாவிட்டால் தேவன் அதை விட்டுவிட என்றாலும் நான் விட்டு விடுகின்றேன். அப்படி நான் எத்தனையோ பகுதிகளை விட்டு சமாதானத்தோடு இருக்கின்றேன். அது தேவனுடைய காரியம். மகிழ்ச்சி நான் எதிலும் வைத்திருக்க நான் விரும்புவதில்லை. என்னுடைய பிள்ளைகளிடத்திலே கூட, மனைவி இடத்திலே கூட, இல்லாவிட்டால் எனக்கு உண்டான எதிலும் நான் மகிழ்ச்சியை நான் வைத்திருக்க விரும்பவில்லை. ஏன், அதெல்லாம் நிச்சயமாக ஒரு நாளிலே இல்லாமல் போகும். அது நிரந்தரம் அல்ல. கர்த்தருடைய மகிழ்ச்சியாக இருந்தால் அவர் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நடத்துவார். இன்றைக்கு கர்த்தர் என்னை அவ்வாறு வைத்திருக்கின்றார், என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார், இல்லாவிட்டால் எனக்கு நன்மை செய்திருக்கின்றார் என்கின்ற இந்த காரியங்களில் எல்லாம் என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் ஒருபோதும் இதுவரைக்கும், ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவோ, என்னுடைய சரீரத்திலே இந்த பூமியிலே நான் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த நன்மைக்காகவோ தேவனிடத்திலே நான் ஜெபித்ததே இல்லை. ஒருக்கா கூட ஜெபித்த எனக்கு ஞாபகம் இல்லை. காரணம் என்னென்றால் என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தராக இருந்தபடியினாலே கர்த்தருக்குரிய காரியங்களிலே நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எப்படி நிறைவான வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய சிந்தையும் வாஞ்சையும் நோக்கவுமா இருந்தபடியினாலே இந்த பூமிக்குரிய காரியங்கள், என்னுடைய சரீரத்துக்குரிய காரியங்களுக்கெல்லாம் நான் தேவனிடத்திலே நான் அவ்வாறு போராடவில்லை. என்னுடைய இருதயத்திலே அதையெல்லாம் வேண்டுதலாக வைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே நான் ஜெபிக்கவில்லை. என்னை குறித்த ஒரு சில சாட்சி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அநேகர் இங்கே தான் நான் இருந்திருந்தாலும் ஆனால் என்னை குறித்து நீங்கள் முழுமையாய் அறிந்திருக்க முடியாது. சில சாட்சியை சொல்லுகின்றேன். அது வாலிப சகோதரர்களுக்கு, புதிதாய் திருமணம் செய்தவர்களுக்கோ அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நான் திருமணமான ஆரம்ப காலத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கென்று என்னுடைய கையிலே ஒன்றும் இல்லை. என்னுடைய குடும்பம் பூமிக்குரிய பிரகாரமாக நிறைவில்லாத குடும்பம்தான். கஷ்டப்பட்டு என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அன்றன்றாடு நன்றாக சாப்பிட்டோம். ஆரம்பத்திலே அது இருந்தது. நாம் ரட்சிக்கப்பட்டு திருமணமான காலத்தை சொல்லுகின்றேன். திருமணமான பிற்பாடு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை, எனக்கென்று ஒன்றும் இல்லை. என்னுடைய கையிலே கொஞ்சம் பணமும் இல்லை,
எனக்கென்று ஒரு நிலம் இல்லை, எனக்கென்று ஒரு வீடு இல்லை, எனக்கென்று ஒரு சொந்தமாய் ஒரு சின்ன தொழிலை வைத்திருந்தேன். ஆனால் அதைவிட பெரிய அளவுக்கெல்லாம் அவ்வாறு தொழில் இல்லை. என்னுடைய திருமணமாகி என்னுடைய பெற்றோர்களோடு இருந்து அவர்களையும் நான் பராமரித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே திருமணமான பிற்பாடு இனி என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நான் யோசிக்கவில்லை, அதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. திருமணமாகி 2வது நாள் ஒரு சகோதரனிடத்திலே வந்தார். வந்து சொன்னார், உங்களுக்கு புதிதாக ஒரு தொழிலை என்ன செய்கின்றேன், உங்களுக்கு தருகின்றேன், அதை நீங்கள் செய்யுங்கள் என்றார். அவர் கடனாய் தருகின்றேன் என்று கூட சொல்லவில்லை, அப்படியெல்லாம் சொல்லவில்லை. நான் தருகின்றேன், நீங்கள் செய்யுங்கள் என்றார். நான் அதை கொடுத்து நான் யோசிக்கவும் இல்லை, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கவும் இல்லை, ஒருவரிடத்தில் அதை நான் பேசுவதும் இல்லை. அவர் தந்தார், அதை கர்த்தர் அனுமதிக்கின்றார் என்று அதை நான் வாங்கினேன். வாங்கி புதிதாக அந்த களங்கண்டி தொழிலை ஆரம்பித்தேன். வலை கடலிலே பாய்ந்து 1 வாரத்தால் அந்த வலையை போய் பார்க்கும் பொழுது வலையை காணவில்லை. வலையை பிடுங்கி கொண்டு போய்விட்டார், எடுத்துக்கொண்டு போய்விட்டார். என்னோடு வந்த ஒரு சகோதரன் கண்டவுடன் அவர் ஏங்கினார், காணவில்லை என்றவுடன் ஏங்கினார். ஆனால் எனக்குள்ளே எந்த சஞ்சலமும் இல்லை, நான் மகிழ்ச்சியாகவே இருந்தேன். ஒரு துளி கூட எனக்குள்ளே அதை குறித்து நான் சலனப்படவில்லை, சந்தோஷமாக இருந்தேன். காணவில்லையா? ஓ காணவில்லை என்றவுடன் இனி மீதி இருந்த அந்த வேலியை மட்டும் பிடுங்கி கொண்டு நான் இலசீர் வந்து விட்டேன். நான் வருவதற்கு முன்பாக வீட்டிலே இந்த கதை தெரிந்து விட்டது. இங்கே வீட்டிலே எல்லாம் துக்கமாக இருக்கின்றார். நான் சிரித்த முகத்தோடு தான் வீட்டிற்கு வந்தேன். என்னை கண்டவுடன் அவர்களுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. என்ன இவரே இப்படி சிரித்து கொண்டு இருக்கிறார், நாம் இப்படி துக்கமாக இருக்கின்றோம் என்று அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அதை குறித்து நான் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஏன்? என்னுடைய மகிழ்ச்சி தேவனிடத்தில் தான், இந்த தொழிலிலே இல்லை, அந்த வலையிலே இல்லை. வலை போய்விட்டது, திருமணம் ஆகிவிட்டோம், இனி அங்கே வாழ்க்கை செலவு அதிகரிக்கின்றது, இனி என்ன செய்வது, ஏது செய்வது, ஒரு துளி கூட நான் சிந்திக்கவே இல்லை. அப்போது இன்னொரு சகோதரனுடைய வலையும் காணாமல் போய்விட்டது. அந்த சகோதரன் இடத்துல வந்து பேசினார், பொலிசிலே போய் என்ட்ரி போடுவோம் பாருங்கள் என்று. நான் சொன்னேன், இல்லை, நான் வரவில்லை, எனக்கு இஷ்டம் இல்லை, அது கர்த்தர் அனுமதித்தபடினாலே அது நடந்திருக்கிறது, தேவனுக்கு சித்தமானால் அதை அவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நான் போகவில்லை. சரி, சங்கத்திலேயாவது வாருங்கள், போய் ஒரு முறைப்பாடை போடுவோம் என்றான். அதுவும் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன். நான் தேவனிடத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு இருந்து விட்டேன். சரியாக 3 நாள் இது நடந்த ஒரு 3 நாளுக்கு பிற்பாடு ஒரு மனிதன் இந்த ஊருக்கு வந்தான். வந்து அவர் அந்த சகோதரனுடைய இன்னொரு சகோதரனுடைய வலை காணாமல் போய்விட்டு அந்த சகோதரனுடைய வீட்டிலே உட்கார்ந்து அவர்கள் இந்த வலையை காணாமல் போய்விட்டது, ஆரெடுத்தார்கள் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பழக்கமான ஒருவர் அந்த இடத்திலே வந்து உட்காரும் பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உடனே அவர் சொன்னார், யாருடைய வலை என்றார். அவர் என்னுடையதும் இன்னொரு சகோதரனுடைய வலை. ஐயோ, அதுக்காகத்தானே நான் இப்பொழுது இந்த ஊருக்கே வந்தேன். என்ன என்று கேட்டால், 3 நாள் வரைக்கும் அதை எடுத்த மனுஷனுக்கு தேவ நித்திரையை கொடுக்கவில்லை. 3 நாள் வரைக்கும் அவன் துன்பப்பட்டான். அந்த மனுஷன் சொல்லுகின்றான், 3 நாள் வரைக்கும் நித்திரை இல்லாமல் அங்கே இரவில் ஏதோ ஒன்றை என்னை எழுப்பி எழுப்பி போய் சொல்லு போய் சொல்லு போய் சொல்லு என்று சொல்லி என்னை எழுப்பி எழுப்பி என்னை கலைத்து கொண்டே இருந்தது. எனக்கு நித்திரையே இல்லை. 3 நாளாக நான் மிகவும் நொந்து போனேன். ஆகையாலே தான் யாருடைய வலையாவது இங்கே காணாமல் போனால் அதை கேட்போம் என்று இங்கே வந்த நான் என்று இங்கே வந்து அந்த மனுஷன் சொன்னான். இன்னிடத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்திலே போனோம், வலை இருந்தது, கொண்டு வந்து விட்டோம். இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், மகிழ்ச்சி நமக்கு இதுதான் மகிழ்ச்சி என்றால் கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய முடியாது. மகிழ்ச்சி தேவன். என்னுடைய மகிழ்ச்சியை தேவனிடத்திலாம் வைத்திருந்தேன். ஆகையால் கர்த்தர் அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அதை என்ன செய்தார்? அதை கர்த்தர் கொடுத்தார். அவ்வாறான காரியங்களை போன்றுதான் திருமணமான காலங்களிலே எனக்கொண்டு ஒரு வீடு இல்லை, ஒரு சொந்த காணி இல்லை. அப்போதெல்லாம் அதை குறித்து கூட நான் யோசிப்பதில்லை, கவலைப்படவில்லை. கல்யாணம் முடித்து விட்டோம், இனி நமக்கொண்டு ஒரு காணியை வேணும், நமக்கொண்டு ஒரு வீட்டை எப்படியாவது கட்டத்தானே வேண்டும் என்றெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. இன்றைய சமூகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அது எனக்கு பெரிய வேதனை தான். ஏன் இவ்வளவுத்திற்கு இந்த காரியங்களை பாரமாக எடுத்துக்கொண்டு வாழ்கின்றார்கள்?
நான் அமைதியாக அப்படி இருக்கிற இடத்திலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிற அந்த வீட்டிலே, அது வேறொருவருடைய வீடு தான், அதிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவ்வாறு வாழ்க்கை கடந்து போய்கொண்டிருந்தது. என்னுடைய மனைவிக்கு கூட அந்த காலத்திலே சரியான ஒரு ஆடை சேலையோ இல்லாவிட்டால் ஒரு ஏதாவது ஒரு புடவையோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு துணியையோ வாங்கி கொடுப்பதற்கு கூட அவ்வாறான சூழ்நிலைகள் கூட இல்லை. ஆனால் அந்த நேரத்திலே என்னுடைய மனைவி கூட அந்த வாழ்க்கையோடு இசைந்து போனாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருபோதும் என்னுடைய மனைவி அந்த காலத்திலே என்ன ஒரு வருடத்திற்கோ இல்லாவிட்ட எதுவும் விசேஷத்திற்கோ எனக்கு ஒரு புடவை வேண்டி தாருங்கள், எனக்கு ஒரு துணி வேண்டி தாருங்கள், இல்லாவிட்டால் நாம் கல்யாணம் முடித்து விட்டோம், நமக்கென்று ஒரு காணி வேண்ட வேண்டும், ஒரு வீடு வேண்ட வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய மனைவி கூட என்னிடத்திலே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கர்த்தர் திராணிக்கு மேல் சோதிக்காதவர். இசைந்து போகின்ற வாழ்க்கையை கர்த்தர் தந்தார். அதற்காகத்தான் திருமணம் என்பது தேவனாலே இணைக்கப்பட வேண்டும். நாம ஒன்றை தேடி இணைத்தால் வாழ்க்கையிலே துன்பம் தான். மனைவி ஒன்றை சொல்லுவாள், கணவன் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் மனைவி எதிர்மாறாக ஒன்றை செய்வார். அவ்வாறு மனைவியுடைய விருப்பத்துக்கு செய்ய ஆரம்பித்தால் குடும்பத்திலே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடன்களும் அதிகரிக்கத்தான் செய்யும். திருமண வாழ்க்கையிலே அதற்காகத்தான் இசைந்து வாழக்கூடிய உறவை தேவனிடத்திலே தேவ சித்தத்தை கேட்டுக்க வேண்டும். அந்த காலத்திலே இசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தது. அது என்னுடைய ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. நான் நெருக்கப்பட முடியாது, எனக்கு இவ்வாறான ஒரு அழுத்தம் வரக்கூடாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தந்தார். அதை குறித்து சிந்திக்காமலே இருந்தேன். திருமணமாகி 2 வருடத்துக்கு பிற்பாடு இருந்த வீட்டிலே ஒரு வீட்டில் இருந்து அவர் சொல்லிவிட்டார், 2 நாளுக்குள்ளே வீட்டை விட்டு எழும்பிவிட வேண்டும் என்றார். அப்போது கூட நான் கவலைப்படவில்லை, சஞ்சலப்படவில்லை. கர்த்தரிடத்திலே ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்து விட்டு, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று தேவனிடத்திலே நான் ஜெபித்தேன். அந்த நேரத்திலே கூட எனக்கு ஒரு நிலத்தை வாங்குவதற்கு கூட கையிலே ஒன்று காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவர் சித்தம் கொண்டு அவர் இப்போது இருக்கின்ற அந்த வீட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு தயை கிடைக்க பண்ணி, எங்களிடத்தில் இருந்த ஒரு கொஞ்ச பணத்தைக்கும் இன்னொருவர் கொடுத்த என்னுடைய மனைவியினுடைய பெற்றோர் கொடுத்த ஒரு கொஞ்சம் பணத்திற்கும் ஏற்ற அளவுக்கு இந்த வீட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அதை செய்தார். நான் இந்த காலத்திலே என்ன யோசிக்கிறேன் என்றால், அந்த காலத்திலே நான் வசதியாக இருந்து ஒரு நிலத்தை வாங்குவதற்கு, வீட்டை வாங்குவதற்கு வசதியாக இருந்திருந்தால் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நான் இருந்த இடத்திலே இருந்திருப்பேன். அந்த இருந்த இடத்திலே நான் இருந்திருந்தால் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய சபை இந்த இடத்திலே வந்து தேவனுடைய நோக்கம், சித்தம், தீர்மானம் எல்லாமே எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு நடக்கின்றது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை நடத்தி வருகின்ற அந்த வாழ்வு இருக்கின்றதை ஏன் என்னை அந்த தரித்திரத்திலே கர்த்தர் வைத்திருந்தார். எதற்காக வைத்திருந்தார்? இந்த இடத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அதுக்காகத்தான் இருந்தார். ஆனால் நான் முறுமுறுத்து குறை சொல்லி கவலைப்பட்டு ஒன்றை வாங்க வேண்டும் என்று கட்ட வேண்டும் என்று நான் கடன்பட்டு ஒன்றை செய்ய ஆரம்பித்தால் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறி இருக்கார். இருதயத்தின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்கின்றார்? அதை நிறைவாக்குகின்றார். அவ்வாறான சூழ்நிலைகளிலே கூட அந்த ஒரு தரித்திரமான வாழ்க்கையிலும் நான் வாழ்ந்தேன். நானும் என்னுடைய மனைவியும் 50 ரூபாவுக்கு ஒரு உடுப்பு வலை ஏற்றி கொடுத்து சாப்பிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. 50 ரூபாவுக்கு ஒரு உடுப்பு வலை ஏற்றி கொடுத்து நானும் என்னுடைய மனைவியும் கொடுத்து தான் அன்றாட காரியங்களை பூர்த்தி செய்தோம். அந்த காலத்திலே கூட, இந்த ஊழியத்தின் காலத்திலே கூட சபையிலே யார் உதவி செய்வார்கள், விசுவாசிகள் யார் உதவி செய்வார்கள், ஊழியத்துக்கு யார் உதவி செய்வார்கள் என்றெல்லாம் ஒரு துளி கூட அதை நான் சிந்திக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. ஏனென்றால் என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தரிடத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்தார்? என்னை கர்த்தர் நடத்தி வந்தார். அதிலே திருப்தியா இருந்தோம். அந்த இருதயத்தை இந்த உலகம் சரீரத்துக்குரிய தேவைகள் பாரமடைய செய்வதற்கு ஒருபோதும் அதை அனுமதிக்கவே இல்லை. அந்த வாழ்க்கையினுடைய ஜீவியத்திலே தேவன் என்ன செய்தார்? படிப்படியாக கர்த்தர்
ஒவ்வொன்றை செயல்படுத்த ஆரம்பித்தார். அவ்வாறு செயல்படுத்த ஆரம்பிக்கின்ற வாழ்க்கையிலே தான் அந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்ற காரியத்திலே ஒரு கம்பெனியிலே அங்கே வேலை செய்யும்படிக்கு, சம்பளத்துக்கு நான் வேலை செய்யும்படிக்கு அமர்த்தப்பட்டேன். விசுவாசிகள் சகோதரர்கள், அந்த சம்பளத்துக்கு அமர்த்தப்பட்டு அதற்கு பிற்பாடு நான் அந்த நாட்களிலே தனியாகத்தான் நான் தொழில் செய்வேன். கடத்தொழில் போகும்பொழுது தனியாகத்தான் போவேன். அந்த இப்போது போவதை போல 2 பேர் இல்லாவிட்டால் தொழில் செய்ய முடியாது என்பதை போலெல்லாம் அந்த காலத்தில் நான் செய்யவில்லை. தனியத்தான் போவேன், தனியத்தான் வலை எடுப்பேன். கொண்டு வந்து அதில் பக்கத்தில் 4 மனைவியும் வைத்துத்தான் ஏற்றுவோம். 2 பேரும் தான் தெரிப்போம், 2 பேரும் தான் வலை ஏற்றுவோம். அதுக்கு பிற்பாடு அப்படி போவேன். மதிய சாப்பாடு வல்லம் மோட்டரிலே ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான், மதிய சாப்பாட்டை ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் சாப்பிட்டு கொண்டு போவேன். கஷ்டம் என்கின்ற காரியத்திலே அவ்வளவுத்திற்கெல்லாம் அதெல்லாம் கஷ்டமாக எண்ணவில்லை. ஏன்? நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு பிரயாசப்பட வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு வருத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு வருத்தி நாங்கள் உழைக்க வேண்டும். அந்த கர்த்தர் கொடுத்த சரீரத்துக்குரிய பலனை கொண்டு அதை நான் செய்தேன். அவ்வாறு நாங்கள் செயல்படுத்தினோம். அதன் மூலமாய் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். என்னுடைய அந்த காலத்திலே தேவனுக்குரிய காரியங்களுக்கு மட்டும் பணத்தை எடுத்து விட்டு மற்றதை மனைவியிடத்திலே கொடுத்து விடுவேன். அவர்கள் நல்ல சேமிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள் இருந்தபடியினாலே கொஞ்சம் பணத்தை சேமித்தார்கள். அது பிற்காலத்திலே அது என்னுடைய வியாபாரத்திற்கு அது உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதை கொண்டு அந்த கம்பெனியிலே ஒரு வியாபாரத்தை அதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த கம்பெனியிலே அவிசுவாசிகளை வைத்துக்கொண்டு செய்யும் பொழுது அவர்கள் ஏமாற்ற ஆரம்பித்தார்கள். தேவன் ஒருபோதும் நாம் ஒரு தொழிலை செய்யும் பொழுது, ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுது நாம் தேவனிடத்திலே நம்முடைய மகிழ்ச்சியை வைத்திருந்தால் நாம் நஷ்டமடைய விடமாட்டார். அவ்வாறு எனக்கு தெரியாமல் களவு செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அதை ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கர்த்தர் அந்த காரியத்தை எனக்கு காண்பித்து விட்டார். நேரடியாக பிடிக்கவில்லை, என்னுடைய மனதிலே பேசினார். இந்த மனுஷன் இவ்வாறான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான், கவனமாயிரு, அவனை கண்காணி, கொஞ்சம் அந்த கணக்கு வழக்கை கொஞ்சம் கவனமாக உன்னித்து பார் என்றார். தேவன் பேசினார். அடுத்த நாளே போய் அதை நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். களவு பிடிபட்டு விட்டது. அந்த மனுஷனை பார்த்து சொன்னேன். அவன் மன்னிப்பு கேட்டான். நான் உன்னை மன்னிக்கின்றேன், ஆனால் உண்மையாக இருக்க வேண்டும். இவ்வாறு நடந்தால் தயவு செய்து நான் வைத்திருக்க மாட்டேன், வேலையில் வைத்திருக்க மாட்டேன் என்றேன். அந்த மனுஷன் பிற்பாடு அவன் வெளியேறிவிட்டான். அது அடுத்த காரியம். இன்னொரு மனுஷன், அவன் கம்பெனி வேலை செய்த மனுஷன், அவன் என்ன செய்தான்? அவனும் எனக்கு தெரியாமல் அவன் கம்பெனிக்குரிய காசை அவன் எடுத்துக்கொண்டிருந்தான். அதை அவனிடத்திலே நான் போய் கேட்கும் பொழுது சொன்னான் ஒரு வார்த்தை, பிரதர், இப்போது நாங்கள் இந்த அவிக்கிற நண்டிலே இந்த அதனுடைய ஜீல் இருக்கின்றது, அதை அதிகமாக வந்தால் அது கம்பெனிக்கு தேவையில்லாத ஒன்றுதான், கம்பெனி அதை பார்க்க மாட்டார்கள், அதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம், அவர்களுக்குரிய வீதத்தை மட்டும் காட்டிவிட்டால் சரி, மற்றதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னான். அவ்வாறு சொல்லிவிட்டு சொன்னான், வருகிறதிலே அருவாசியை உங்களுக்கு தருகின்றேன், அருவாசியை நான் எடுக்கின்றேன் என்றான். அப்பொழுது நான் யோசித்தேன், கம்பெனிக்கு இது போகாத ஒன்றாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை தானே என்று சொல்லி நான் சம்மதித்து விட்டேன். ஒரு வாரம் போனது. என்னுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. தேவனுடைய கை என் மேல் பாரமாக இருக்க வலிக்கிட்ட ஆரம்பித்து விட்டது. அப்போது நான் அந்த மனுஷனிடத்தில் சொன்னேன், இது எனக்கு சம்மதம் இல்லை, எனக்கு இது தேவனுக்கு வந்த காரியமாக தெரியவில்லை என்று சொன்னால், இதெல்லாம் களவில்லை, இதெல்லாம் ஒன்றுமில்லை அவ்வாறு என்றார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அதை நிறுத்தும் என்று சொல்லிவிட்டேன். நான் நேரே கொழும்புக்கு சென்றேன். இந்தியாவிலிருந்து வந்தவர் தான் அங்கே பெரிய ஓனராக இருந்தார். அவர் நல்ல மனுஷன். என்னை அவர் நன்றாக அவர் ஒரு சபையினுடைய ஒரு சபையில் ஒரு ஊழியர் என்றபடியினாலே அவர் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார். அவரிடத்திலே நான் போய் அவர் காரில் போய்கொண்டிருக்கும்போது நான் சொன்னேன், இப்படி ஒரு விஷயத்தை சொன்னேன், இப்படி ஒரு காரியம் வருகின்றது, அதுக்கு மேல் அதிகமாக வருகின்றதை அதை நான் எடுத்துக்கொள்ளலாமா, என்னுடைய பேரிலே போட்டு எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்கும் பொழுது என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். சிரித்து விட்டு என்னுடைய தலையை இப்படி செய்துவிட்டு சொன்னார், போட்டு எடுங்கள், அதை போட்டு நீங்கள் எடுங்கள் என்றார். ஏன் அவர் சிரித்தார் என்றால், எந்த மனுஷனும் அவ்வாறான காரியத்தை வெளிப்படையாய் போய் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ரகசியமாக களவாகவே அதை செய்துவிட்டு போவார்கள். ஆனால் நான் போய் கேட்டது அவருக்கு பெரிய ஆச்சரியமாய் போய்விட்டது.
அவரே அனுமதித்து விட்டார், அதை எடுங்கள் என்றார். அவ்வாறான அந்த காரியத்திற்கு பிற்பாடுதான் கர்த்தர் அந்த தொழிலை ஆசீர்வதிக்க வழிக்கிட்டார். அதன் மூலமாய் கர்த்தர் அதிகமான ஒரு வருமானத்தை கொடுத்தார். இது தேவன் செய்கின்ற காரியம். அவ்வாறு அதை செய்கின்ற சூழ்நிலைகளிலே அவ்வாறு கர்த்தர் நடத்தி அவர் இந்நாள் வரைக்கும் அவர் தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே அவர் எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டு வருகின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றை கட்ட வேண்டும், நட்ட வேண்டும், வாங்க வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய இருதயத்திலே பாரம் அடையக்கூடிய அளவுக்கெல்லாம் ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. நான் ஒன்றை வாங்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது தேவன் அதை வேண்டாம் என்று தடுத்தார். நான் ஒன்றை செய்யக்கூடாது என்று இருக்கும் பொழுது தேவன் அதை செய்ய என்றார். அந்த வீடெல்லாம் கட்டுவதற்கு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் நான் வேறொன்றை வாகனத்தை எடுக்க வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் அதை கர்த்தர் தடுத்தார். ஆனால் இதை கட்ட வேண்டும் என்று நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் சொற்ப நாட்களுக்குள் தேவன் என்னுடைய இருதயத்திலே ஒரு விடுதலையை தந்தார். ஒரு வீட்டை கட்டு. தேவன் அனுமதிக்காமல் நான் இதையும் செய்வதே இல்லை. தேவனிடத்திலே கேட்காமல் நான் இதையும் செய்வதே இல்லை. கர்த்தர் சொன்ன பிரகாரமாக, கர்த்தர் அனுமதித்த பிரகாரமாக இதை செய் என்றார். நான் செய்தேன். என்னுடைய ஜீவியத்திலே இந்நாள் வரைக்கும் இதை செய்து முடிப்பதற்கு ஒரு ரூபா கூட இந்த மனுஷனிடத்திலும் நான் கடன் வாங்கவில்லை, நான் கையேந்தவில்லை. அவ்வாறான ஒரு தேவையை கூட கர்த்தருக்கு தர அனுமதிக்கவில்லை. கர்த்தர் அதை சந்திக்க வேண்டிய பிரகாரமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் அதை சந்தித்து கொண்டு போகின்றார். ஏன் இந்த காரியங்களெல்லாம் இப்போது சொல்லுகிறேன் என்றால், தேவனிடத்திலே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய சகல காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அவதிப்படுகின்றோம். இந்த வீட்டை கட்டுவதற்கு 25 வருடம் கர்த்தர் எனக்கு அனுமதி தரவில்லை. 25 வருடத்துக்கு பின்பாடுதான் கட்டென்று தேவன் எனக்கு அதை சொன்ன. நான் கட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் தேவன் இதை செய் என்று சொல்லி தேவன் எனக்கு ஒரு அனுமதியை தந்தார். அப்படி என்றால் புதிதாக திருமணமாய் இருக்கக்கூடியவர்கள், வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் திருமணமாகி 1 வருடம் 2 வருடத்துக்குள்ளேயே பெரிய பாரத்தை கொண்டு இதிலே வைக்கிறீர்கள். ஐயோ எனக்கு வீடு இல்லை, ஐயோ எனக்கு வாசல் இல்லை, ஐயோ எனக்கு காணி இல்லை, ஐயோ அந்த பிள்ளைகளுக்கு நான் பேங்கிலே எதை போட முடியும், பிள்ளைகளுக்கு டிபாசிட் பண்ணவில்லை, பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு நான் என்ன செய்வேன்? மிகவும் வேதனையான காரியம். ஏன்? இருதயத்தின் வேண்டுதல்கள் அதிகம். அதெல்லாம் பாரமடைய செய்து கர்த்தரிடத்தில் இருக்கின்ற அந்த மனமகிழ்ச்சியை வாழ்க்கையிலிருந்து நிலைகுலைய செய்து விடுகின்றது. ஆகியாலே தான் எல்லாவற்றையும் வருத்தத்தோடே நாம் செய்து கொண்டு போகின்றோம், துன்பத்தோடே செய்து கொண்டு போகின்றோம், சமாதானம் இல்லாமலே செய்து கொண்டு போகின்றோம். இந்த வாழ்வை கர்த்தர் கொடுப்பது அல்ல. அவர் முதலாவது மகிழ்ச்சி கர்த்தரிடத்திலே வை. என்னை குறித்த சாட்சி இப்போது நான் இது சொன்னதெல்லாம் அங்கே நான் இப்படி இருந்தபடியினால் தேவன் என்னை இப்படி வைத்தார் என்று மேன்மைக்கல்ல, உங்களுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்காகவே சொல்லுகிறேன், உங்களுடைய சவாலுக்காகவே சொல்லுகிறேன். இவ்வாறு வாழுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயர்த்துவார், பூமிக்குரிய வாழ்க்கையிலும் உயர்த்துவார், சரீரத்துக்குரிய வாழ்க்கையிலும் உயர்த்துவார். இந்த கண் எனக்கு தெரியாமல் போய்விட்டது, கொஞ்சம் கூட நான் கவலைப்படவில்லை, பயப்படவில்லை. ஐயோ என்னுடைய குடும்பத்துக்கு நீ நான் இப்படி உழைத்து கொடுப்பது, இந்த பூமிக்குரிய தேவைகளை என்னால் எப்படி நான் நிறைவேற்றுவது என்றெல்லாம் பயப்படவில்லை, கலங்கவில்லை. நான் எனக்கு இருந்த கவலை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை என்னால் படிக்க முடியாமல் போய்விட்டது, அந்த மகிழ்ச்சி எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அதுதான் என்னுடைய கவலையாக இருந்தது. என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தரிடத்தில் இருந்தது. எனக்கு பல காலமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த காரியத்திற்காக கூட நான் கவலைப்படவே இல்லை. இப்போது சொல்லுகின்றேன், இந்த காரியத்துக்காக தேவனிடத்திலே இதுவரைக்கும் அங்கே கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிந்தவரை 1 தடவை இல்லை 2 தடவை அதற்காகத்தான் அது வரைக்கும் நான் ஜெபித்திருப்பேன். மற்றபடி நான் ஜெபிக்கவே இல்லை. அதை குறித்து நான் கவலைப்படவும் இல்லை. அதை குறித்து தேவனிடத்திலே கேள்வி கேட்கவும் இல்லை. ஏன்? அது கர்த்தர் அனுமதிக்கின்ற காரியம். தேவன் நல்லவர், நன்மை செய்கின்றவர். அதை கர்த்தர் எனக்கு கொடுக்க இருக்கிறதும் நன்மை. அது வாழ்க்கையிலே நான் அதிகமாக கண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த வாழ்க்கையிலே என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எது
அதை நிறைவேறாவிட்டாலும் தேவனிடத்திலே மனமகிழ்ச்சியாய் வாழ்கின்ற வாழ்வொன்றே உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். அவர் தம்முடைய சுத்தத்தின்படி ஒரு பிள்ளையை கொடுத்தார். அதிலே சமாதானமாய் வாழும்படிக்கு கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட வாழ்வு கர்த்தருடைய சபைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அதை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். மற்றபடி இந்த பூமிக்குரிய வாழ்வை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அதை நான் அவ்வாறு சிந்திக்கவில்லை. என்னுடைய நோக்கமே தேவனுடைய காரியத்திற்கு நன்மை உண்டாக வேண்டும். இவ்வாறெல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய சகல காரியத்தையும் நான் உங்களோடு பேசுகிறேன் என்றால், தேவனிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை ஒருபோதும் இந்த உலகத்துக்குள்ளே விட்டு விடாதீர்கள். உங்களுடைய சரீர தேவைகளுக்குள்ளே விட்டு விடாதீர்கள். உங்களுடைய இருதயம் பாரமடைய விட்டு விடாதீர்கள். உங்களுடைய இருதயம் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நாட்டம் கொண்டு அலைய விட்டு விடாதீர்கள். காத்திருங்கள், தேவனிடத்திலே காத்திருங்கள், மகிழ்ச்சியாய் காத்திருங்கள். அவ்வாறு நீங்கள் வாழ ஆரம்பித்தால் தேவன் எந்த நேரத்திலே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் செய்வார். ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டுமோ கர்த்தர் அதை செய்வார். உங்களுக்கு வீடு இல்லையா, காணி இல்லையா, தொழில் இல்லையா, எந்த நேரத்திலே தேவன் உங்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார். உங்கள் தொழில் விருத்தியாக வேண்டுமா, எந்த நேரத்திலே அது விருத்தியாக வேண்டுமோ அந்த நேரத்திலே கர்த்தர் அதை செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். அவருடைய நாமத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தேவ பயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரையே உங்களுடைய வாழ்க்கையை சொந்தமாய் வைத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள், இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவும் உங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற நிச்சயத்தை 100% உங்களுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகின்றேன். தேவன் செய்வார், நடத்துவார். ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். சங்கீதத்தில் சொன்ன போல கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலெல்லாம் உனக்கு அருள் செய்வார். உண்மையாய் தேவனிடத்திலே ஒன்றை கேட்குற ஒரு வாழ்க்கையிலே, என்னுடைய ஜீவியத்திலே நான் கண்டுகொண்ட வாழ்க்கையெல்லாம் ஒன்றை கேட்கும்போது அதை தேவன் அதை கொடுக்கவில்லைங்கிற வாழ்க்கையிலே அங்கே சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிற ஜீவியத்திலே போகக்கூடிய சூழ்நிலைகள், நெருக்கடியெல்லாம் அங்கே எனக்குள்ளாக உருவாகக்கூடிய நிலை வரும். ஆனாலும் தேவனிடத்திலே உண்மையாய் அந்த இருக்கிற மகிழ்ச்சி அங்கே எந்த நிலையால், எந்த சூழ்நிலையால் இல்லாமல் போய்விடுதே என்கிறத உடனே கண்டு, ஆண்டவரே உண்மையாய் உங்களுடைய மனமகிழ்ச்சி எனக்கு மகிழ்த்துவமான வாழ்க்கைங்கிறதை கண்டு கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே உடனே அதை தகர்த்து ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே தேவன் நடத்த அதிகமாக தேவனிடத்தில் கேட்குறேன். தாவீது அவன் என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார். தன்னுடைய பிள்ளைக்காக அங்கே கதறி ஓசைந்து இரட்டுடுத்தி அங்கே சாப்பிடாமல் அதிகம் ஜெபம் பண்ணி பிள்ளை இறந்து விட்டது. அதுக்கு பிற்பாடு அவர் ஒளிமி சாப்பிட்டு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருந்தார். ஜனங்கள் எல்லாம் அங்கே பிள்ளை சாகும் முதல் சாப்பிடாம இருந்தால் பிள்ளை செத்த பிற்பாடு அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாருங்கிற ஒரு வாழ்க்கை, அது என் தேவனோடு இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த முகத்தனோட வாழ்க்கை, அப்படியான ஒரு மகிழ்ச்சிங்கிற ஜீவியம் எல்லாம் உண்மையாய் ஒன்றுக்காக வேண்டும் போது, ஒன்றுக்காக கேட்கும்போது தேவன் அதை அனுமதிக்கவில்லை என்றால் அதற்காக அதே வைத்து அதே நோக்கத்திலே அதே சிந்தனையிலே போய் என்னுடைய ஜீவியத்தை நான் நடப்பிக்கிறதுக்கு ஒரு காலம் தேவன் விடாதபடிக்கு தேவனிடத்திலே அதிகமாய் வாஞ்சித்து கேட்குற வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் எது இழந்தாலும் எது இல்லாமல் போனாலும் உமக்குள்ளாக இருக்கிற மகிழ்ச்சி மாட்டும் என்னோடய வாழ்க்கையில் இழக்காத ஒரு ஜீவியத்தை பற்றி கொள்ளட்டும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தொடர்ந்து தேவன் கிருபை செய்து நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். நான் ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அங்கே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை என்னுடைய இருதயத்திலே அங்கே கேட்டவுடனே அங்கே என்னை அதிகமாக அது உணர வைத்தது. இந்த பூமியிலே உலக பாரங்கள்னால் குவிந்து தேவனுடைய சமூகத்தை சேர முடியாதபடிக்கு அங்கே நேரம் இல்லாதபடிக்கு திரிகிற ஒரு வாழ்க்கைக்கும் அங்கே எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்திலே அங்கே கொடுத்துவிட்டு அங்கே தேவனுக்காய் வாழ்ந்து மனமகிழ்ச்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையினுடைய ஜீவியத்தினுடைய சந்தோஷத்தை ஆவியானவர் சபையிலே பேசினார். நானும் அதை வாஞ்சிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த நெருக்கடிகள் மத்தியிலும் அவரையே மகிழ்ச்சியாய் கொண்டு
வாழுகிற வாழ்க்கையினுடைய ஜீவியத்தை கற்றுக்கொள்ளவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார், தேவன் எனக்கு தருவார். ஏற்ற காலத்திலே அதை என்னை கிடைக்க பண்ணுவார் நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். நாட்களிலே தேவன் சபையிலே பேசிய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தரை தெய்வமாய் கொண்டோர் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஒரு அருமையான சாட்சியோடு தேவன் சபையிலே பேசியிருக்கிறார். இன்றைக்கு என்னிடத்திலும் ஏராளமான குறைவுகளை இன்றைக்கு நிறைவேற்றும்படியாய் நாட்களிலே தேவன் சபையிலே பேசிய வார்த்தை என்னுடைய ஜீவிய வாழ்க்கையிலும் ஒரு முன்னுதாரணமாய் இன்றைக்கு இது இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவனை விட இன்றைக்கு உலக கவலைகளை என்னிடத்தில் பாரமாய் நான் சுமந்து கொண்டு நான் செல்லுகிறான அந்த வாழ்க்கையிலே இன்றைய நாட்களிலே தேவன் எல்லாவற்றையும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு செல்வதற்கு எதுவாய் இன்றைய சபையினுடைய பேசியிருக்கிறார். இன்றைக்கு எனக்காய் கொடுத்த அந்த வார்த்தை நிச்சயமாய் இனிவர் நாட்களிலும் ஒரு வெளிச்சத்தை ஒரு விடுதலையை தரும் என்கிறான விசுவாசத்தோடு நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் ஆண்டவர் இந்த கால வேளையிலும் பேசின வார்த்தைக்கை அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரிடத்து மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சபையிலே வந்து என்னுடைய காரியங்களையும் உணரத்தக்கதாக ஆண்டவர் பேசினார். எப்போதுமே நான் என்னுடைய ஜீவியத்தில் தேவனை நான் உண்மையாய் அவருடைய என்னுடைய இதயத்தில் அவரை நான் பற்றி கொண்டு அவரோடு உல்லாசமாய் நான் உரையாடும் போதும் அவரோடு நான் நிலைத்திருக்கும் போது எல்லா ஜீவியத்தையும் தேவன் என்னை பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியத்துடன் நான் வாழ்ந்து வந்தேன். இந்த நாளிலுமாய் என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஒரு காரியங்களாய் வெளிப்படுத்தினார். அந்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய சமூகத்தில் நான் கேட்பதெல்லாம் ஒரு நாள் ஒருபோதும் என்னுடைய தொழில்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி நான் தொழில்களை மட்டும் நான் கேட்பதே இல்லை. என்னுடைய காரியம் முழுவதும் ஆண்டவரே நான் கடன் இல்லாமல் இந்த பூமியிலே வாழ வேண்டும். உங்களுக்கு முன்பாய் நான் எப்போ நேர்மையாய் இந்த பூமியிலும் நான் உண்மை உள்ளவனாய் உம்முடைய சாட்சி உள்ளவனாய் நான் வாழ வேண்டும். எனக்கு கடன் இல்லாமல் என் ஜீவியத்தை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மட்டும்தான் என் தகப்பனிடத்தில் நான் கேட்கிறது உண்டு. ஆனாலும் என்னுடைய காரியங்கள் தொழில்களில் சில நேரங்களிலும் நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சில நேரங்களிலும் நான் துவண்டு என்னுடைய வாழ்க்கை ஏன் என்னுடைய காரியங்கள் இப்படி செய்கிறது, ஏன் தொழில்கள் இப்படி போகிறேன்னு சொல்லி என்னுடைய இருதயத்தில் நான் குழப்பமடைந்த ஒரு ஜீவியத்தை குறித்து வாழ்ந்து வந்தேன். இந்த வழியிலுமாய் அதை உணரத்தக்கதாகவே ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதுமே அவர் எந்த வேளைகளிலும் அவர் எனக்கு எது செய்ய வேண்டுமென்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த நாளை காத்திருந்து நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையும் ஆண்டவர் இந்த வாழ்க்கை இந்த கால வழியிலுமா எனக்கு தெளிவாய் தந்திருந்தார். அந்த அறிவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எப்போதுமே நான் எல்லாவற்றையும் நான் கேட்டவுடன் தேவன் எனக்கு தகப்பன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லாவற்றையுமே நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு செய்வார். ஆனால் நான் அந்த பூமியிலே நான் தேவனை விட்டு நான் தூர போக வேண்டிய காரியங்களுக்குள்ளாகத்தான் செல்ல முடியும் என்பதையும் குறித்து ஆண்டவர் எனக்குள்ளாய் தெளிவுபடுத்தினார். எப்போதுமே எல்லா ஜீவியத்தையும் காத்திருந்து அவர் எனக்கு எந்த நேரங்களில் எப்போது எனக்கு செய்ய வேண்டுமோ எப்போது நான் அவருக்கு உரியவனாய் நான் வாழ வேண்டும், எல்லா விதத்திலும் அவர் என்னுடைய காரியங்கள் நிறைவேற்ற வேண்டுமோ என்று அவர் எப்போ விருப்பம் கொண்டிருக்கிறாரோ அந்த நாளுக்காய் காத்திருந்து தேவன் எப்போதும் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் அவருடைய சுதந்திரத்தை நான் பெற்றவனாய் காத்திருந்து அவருடைய அன்பிலும் அவருடைய சத்தியத்திலும் கீழ்ப்படிந்து உண்மையான கீழ்ப்படிதலுக்குள்ளே கடந்து சென்று அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க ஆவியானவருக்கு உதவி செய்வாண்டு அறிக்கையிடுகிறேன். நானும் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறான் அந்த வாழ்க்கையை குறித்தான காரியங்களிலே தேவன் கடந்த நாட்களிலே நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாட்களிலும் தேவன் பேசும்பொழுது தேவன் காண்பித்தான காரியமெல்லாம் இன்றைக்கு என்னுடைய பெலன் என்று சொல்லுகிறான் அந்த காரியமெல்லாம், அதாவது என்னுடைய துக்கமான வேளைகளிலோ அல்லது என்னுடைய எதிர்பார்ப்புகள் அங்கு தோற்கும் பொழுதோ தோல்விகளை காணும் பொழுது என்னுடைய பெலனாக இருக்கக்கூடியான காரியமெல்லாம் கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறான் அந்த வாழ்க்கையை தான் அது எனக்கு பெலன் என்பதை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோட உணர்வுள்ள ஆவியை தந்து என்னோடு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயரிலே அவர் சொல்லும் பொழுது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்றான அந்த வார்த்தையை தேவன் காண்பித்தார். இன்றைக்கு எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் அந்த வாழ்க்கையெல்லாம் அது எப்பேற்பட்டான மனுஷனிடத்தில் அது இருக்க முடியும்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தரிடத்திலே தன்னுடைய மகிழ்ச்சியை கர்த்தரிடத்திலே வைத்துக்கொண்டு வாழுகிறான் ஒரு மனுஷன்தான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். அந்த வாழ்க்கையை அவன் கற்றுக்கொண்டு வாழ முடியும். அப்போ அந்த வாழ்க்கையிலே உண்மை உள்ளவனாய் நிற்க முடியும் என்ற
இருக்கின்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலும் தேவன் அநேக சூழ்நிலை மத்தியிலே, இந்த தொழில் காரியங்கள் மத்தியிலே, அநேகருடைய சகோதரருடைய வாழ்க்கையிலே எனக்கு கற்பித்தான காரியங்கள் எல்லாம், இந்த உலக மனுஷர்கள் தங்களுடைய தொழிலிலே ஒரு நஷ்டத்தை காணும் பொழுது அதை குறித்தான காரியங்களிலே அவர்கள் அதை குறித்து மனுஷர்கள் மத்தியிலே அவர்கள் பேசுகிறான். அவருடைய அந்த இருதயத்தின் நோக்கங்களை தேவன் காண்பிக்கும் பொழுது அந்த காரியங்களே, அந்த நஷ்டங்களே சபை விசுவாசிகள் சில சகோதரர்களுக்கு நடைபெறுகிறான அந்த சூழ்நிலையை காணும் பொழுது அந்த காரியங்களிலே அவர்களுக்கு அந்த உலக மனிதர்களுக்கு எதிர்மாறாக விசுவாசிகள் நடப்பிக்கிறதான அந்த காரியங்களை நான் காண்கிறான வேளையிலே நான் சிந்தித்தான காரியமெல்லாம் அவர்களால் முடியாத காரியங்கள் இவர்களால் எவ்வாறு முடிகிறது என்றான அந்த காரியங்களை நான் சிந்தித்தான நாட்கள் அநேகம் உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவன் அந்த காரியங்களை அந்த சகோதரர்கள் அந்த தங்களுடைய நஷ்டங்களிலே அதை குறித்தான அந்த பாரமற்று அதை குறித்தான எந்த விதமான சிந்தையமற்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறான் அந்த வாழ்க்கைக்கு காரணமெல்லாம் இன்றைக்கு அவர்கள் தேவனிடத்திலே கொண்டான அந்த மகிழ்ச்சியை காரணம் அதையே அவர்கள் பெலனாய் கொண்டிருக்கிறபடியினால்தான் அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பாரமாய் அல்லது ஒரு கஷ்டமாய் ஒரு நஷ்டமாய் அவர்கள் தோன்றவில்லை என்பதை குறித்து தேவன் இந்த காலை வேளையிலே எனக்கு உணர்வுள்ளாவே தந்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் இன்றைக்கு தேவன் தந்தான இந்த சபையிலே தந்தான சகோதர வாழ்க்கையிலே கொண்டான இந்த அநேகருடைய சாட்சியை என்னுடைய மாதிரியாய் வைத்துக்கொண்டு இந்த வாலிப நாட்களிலும் அந்த தேவனுக்குள்ளான அந்த சந்தோஷத்திலே இப்பொழுது நிலைத்திருந்து என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றத்தக்கதுக்கு ஏதுவாய் நான் அவரிடத்திலே சந்தோஷமாய் வாழ்ந்து அவரிடத்திலே மகிழ்ச்சியை கொண்டவனாய் எந்த உலக காரியங்களிலே நான் என்னுடைய மகிழ்ச்சியை போட்டு விடாதபடிக்கு தேவனிடத்திலே என்னுடைய மகிழ்ச்சியை கொண்டு தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வாழ தேவன் வருகிற நாட்களில் எனக்கு உதவி செய்வாராகும். தேவன் சபை எடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் எனக்கு ஏற்ற வார்த்தையை ஏற்ற சமயத்தில் தந்த தேவனை இன்னும் அதிகமாக நன்றி செலுத்துகின்றேன். கடந்த மாதங்கள் கடந்த வாரங்களிலே என்னிடத்தில் எழும்பலான ஒரு நிலைகளெல்லாம் மனதில் துக்கமான நிலைகளும் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையிலும் தான் கடந்த நாட்களில் காணப்பட்டது. அது எனக்கு அதீதமான ஒரு பாரத்தையும் அதிகமான ஒரு கவலையும் தந்தது. ஆனால் தேவன் இப்பொழுது பேசும் பொழுது ஏன் அந்த காரியங்கள் உன்னிடத்தில் நடைபெற்ற என்பதை தான் தேவன் இந்த காலவெளி பேசும் பொழுது அநேக வருடங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய தொழில் செய்யும் பொழுது என்னிடத்தில் குறைவாகவே பணம் காணப்பட்ட நிலைகளில் நான் அதை குறித்து தேவனிடத்தில் எந்த ஒரு விண்ணப்பமோ எந்த ஒரு காரியங்களோ கேட்பதில்லை. நான் சில வருடங்களுக்கு முன்பே சபையில் இருக்கும் பொழுது தேவன் அவருடைய வெள்ளாங்குளத்துக்கு செல்லும் பொழுது செல்லத்தக்காய் பிறரோடு பேசும் பொழுது அந்த காரியங்களை குறித்து தேவனிடத்தில் கேட்கிறான நிலைகள், அந்த காரியங்களை குறித்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான நிலைகள், அந்த காரியங்களை குறித்து தேவனிடத்தில் கேட்டான நிலைகளிலே தேவன் என்னுடைய உலகப்புறமான தேவைகளை குறைவாக இருக்கும்போது அது நிறைவாக சந்தித்தான அந்த வேளையில் இப்பொழுது அந்த உலகப்புறமான காரியங்கள் கூட தேவைகள் என்னிடத்தில் காணப்பட வந்த பொழுதெல்லாம் நான் தேவனிடத்தில் கேட்கிறான ஒரு நிலைகள்லாம் விண்ணப்பங்கள் எல்லாம் சபை வாழ்க்கையோ ஆவிக்குரிய வாழ்க்கையுரிய விண்ணப்பங்களோ எதுவுமே தேவனிடத்தில் அது கேட்டாலும் அது ஒரு சொற்பமாக காரியங்களாகவே காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் தேவன் அநேகமாக தந்தும் நான் தேவனிடத்தில் கேட்கின்ற நிலைகள்லாம் உலகத்தில் உள்ள அந்த காரியங்களை குறித்தே தேவனிடத்தில் விண்ணப்பமாக கேட்கிறான நிலைகளிலே ஒரு வேதனைக்குரியான காரியங்களும் ஒரு சஞ்சலத்துக்குரியான காரியங்களும் தான் நடைபெறுது என்பதை தான் இந்த காலவெளியில் தேவன் உடற்படியும்படி செய்தார். நான் அன்று தேவனை நம்பியிருந்தால் அந்த வாழ்க்கைகள் உலகப்புறமான காரியங்களை தேவனிடத்தில் குறைவாகவே அதை கேட்டான நிலைகள். ஆனால் அன்று அவைக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற வேண்டும் என்று சொல்லி அன்று தேவனிடத்தில் கேட்ட பொழுதெல்லாம் தேவன் என்னுடைய இதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றான நிலைகள். ஆனால் இப்பொழுது தேவன் எனக்கு நிறைவாக தந்தும் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் கேட்கிறான காரியங்கள்லாம் குறைவாக உள்ள பொழுதே சஞ்சலங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் தான் காணப்பட்ட என்பதை தான் தேவன் இந்த காலவெளியினோடு உணர்படி பேசினார். அந்த சவரனுடைய சாட்சியம் என்னை அதிகமாக தேவனிடத்தில் கெட்டி சேரும்படி இந்த காலவெளியில் தேவன் உணர்த்தி வைத்தார். என்னுடைய வாழ்க்கையிலே எதை நான் மகிழ்ச்சியாக கொண்டிருக்கின்றேன் என்பதை தான் தேவன் காலவெளியில் கேட்கும் பொழுது உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தில் உண்டாகினவைகளையும் தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதை ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாக கொண்டபடியினால்தான் வேதனைகளும் அந்த சஞ்சலம் இருந்த வாழ்க்கையில் தான் என்னிடத்தை உருவாகுது என்பதைத்தான் தேவன் முன்பே வாழ்க்கையை இப்பைய வாழ்க்கையும் குறித்து இடைப்பட்டார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் தேவனுக்குரியவைகளையே நான் எப்பொழுதும் அதை கேட்டு பெற்றுக்கொள்வதான அந்த வாழ்க்கையிலே கடந்து செல்லும் பொழுது தேவன் என்னிடத்தில் இருக்கிறான அந்த இதயத்தில் இருக்கிறான ஒரு ஏக்கங்கள் ஒரு
விண்ணப்பங்களை தேவன் நிறைவேற்ற முடியும் என்பதை தான் இந்த வேளையில் பேசினார். மனம் திரும்பும்படி பேசினார். வருகான அந்த வாரங்களிலும் வருகான ஆண்டிலும் தேவன் அவ்வாறான வாழ்க்கையிலே என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கின்றேன், நம்புகின்ற அறிக்கை செய்கிறேன். அறிக்கை காத்துக்கொள்ள தேவன் உதவி வராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் காலை வேளையிலே தந்த வார்த்தை அங்கே அதிகமாய் என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தியது. தேவனிடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தம் என்னுடைய ஜீவியமானது அது எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே அங்கே தேவன் கொண்டு செல்வாருங்கிறதை குறித்து ஆண்டவர் பேசிய வார்த்தையிலே அங்கே அதிகமாய் நான் கற்றுக்கொண்டதெல்லாம் என்னுடைய ஜீவியத்திலே ஏற்படக்கூடியதான நஷ்டங்களோ அல்லது கவலைகளோ கண்ணீர்களோ அல்லது துன்பங்களோ துயரங்களோ அங்கே யாவும் அங்கே என்னாலே இந்த பூமியிலே வாழ முடியும், என்னாலே யாவையும் அங்கே செய்த முடியுங்கிறதான அந்த என்னுடைய நோக்கம் மட்டுமே. என்னுடைய ஜீவியத்தை அங்கே தேவனே நடத்துவார், தேவனே அதற்கு பொறுப்பாளியாக என்று சகலத்தையும் செய்வாருங்கிறதான அந்த ஆணித்தனமான நம்பிக்கை என்னிடத்திலே அங்கே இருக்கும்போது நிச்சயமாக அதை தேவன் செய்வாருங்கிறதான காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே நான் அதிகமாய் இந்த காலை வேளையிலே கற்றுக்கொண்டேன். ஒரு நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை எனக்கு தருவாண்டு நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தாமே இன்றைக்கு உதவி செய்கிறார். காலை வேளையிலும் கூட தேவன் பேசினான் அந்த அருமையான வார்த்தைக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலும் என்னுடைய மன மகிழ்ச்சியெல்லாம் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வாஞ்சிக்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலே அங்கே நானும் இங்கே ஒரு சகோதரனை குறித்தான ஒரு சாட்சி இங்கே இந்த வேளையிலே அங்கே சொல்லும்படியாக இங்கே தேவன் எனக்கும் அதை அங்கே வெளிப்படுத்தினார். என்னுடைய தொழில் நிமித்தமாக என்னுடைய வேலை நிமித்தமாக நான் அங்கே இன்னொரு இடத்திலே அங்கே நான் இருந்து கொண்டிருந்தாலும் இங்கே எனக்கு இங்கே லீவுகள் கிடைக்கின்ற போது அங்கே சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது நான் இங்கே நான் வந்து நான் தொழிலுக்கு செல்வது இங்கே எனக்கு அங்கே ஒரு வழக்கமான ஒரு காரியமாக இங்கே இருந்தது. இங்கே நான் அப்படியான நேரங்களிலே நான் வித்தியாசமான அநேக வேறு நபர்களோடெல்லாம் நான் இங்கே நான் கூலிக்கு தான் தொழிலுக்கு போவது, நான் இங்கே தொழிலுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் நான் ஒரு சகோதரனோடு அங்கே நான் தொழிலுக்கு நான் செல்கின்ற போது அங்கே அந்த சகோதரனுடைய ஜீவியத்தை குறித்து நான் மிகவும் அங்கே ஆச்சரியப்பட்டேன். அங்கே அந்த சகோதரனிடத்திலே இங்கே கூலிக்கு தான் தொழிலுக்கு போவது நான், ஆனால் அந்த சகோதரன் அங்கே தன்னுடைய அங்கே முதலை போட்டு அங்கே செய்கிறதான தொழிலே சில வேளைகளிலே அங்கே மிகவும் குறைவான அங்கே தொழில் இங்கே வருகின்ற போது இங்கே என்னுடைய இருதயத்திலே கூட மிகுந்த அதை குறித்தான பாரம் அங்கே இருக்கும். இங்கே இவ்வளவு குறைவாக அங்கே தொழில் வந்திருக்கிறதே, இந்த தொழிலை வைத்து இதில் வருகின்ற வருமானத்தை வைத்து அங்கே எனக்கு கூலி தருவது, அங்கே கொண்டு போகின்ற அந்த தொழிலை சீர் செய்து அங்கே அதற்காக வேலை செய்தவர்களுக்கு கூலி கொடுப்பது, அங்கே இன்னும் அதற்காக செலவழிக்கப்படுகின்றதான அந்த எரிபொருளுக்கான கூலி பணம் என்று சொல்லி அங்கே இவ்வளவு அங்கே செலவுகள் இருக்கின்றது. இங்கே அப்படி இருந்தும் அந்த சகோதரனுடைய முகத்திலே அங்கே ஒருபோது நான் அதை குறித்து அங்கே சஞ்சலத்தை நான் கண்டதே இல்லை. மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய அந்த கூலிக்கு போகிறதான என்னுடைய இருதயத்திலே கூட நான் அதை குறித்து பாரம் அடைந்திருக்கிறேன். ஆனால் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்கின்றதான் அந்த சகோதரன் மிகவும் இங்கே எவ்வாறு அங்கே கலகலப்போடு அங்கே சந்தோஷமாக இங்கே தொழிலுக்கு வருவாரோ அவ்வாறு அங்கே அந்த தொழிலை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போதும் அங்கே அவர் அவ்வாறான நிலையிலே அங்கே காணப்படுவார். இங்கே நான் அதை அதிகமாக அங்கே நான் கண்டு அங்கே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஜீவியத்தில் நான் அதை அதிகமாக வாஞ்சிக்கிறேன். அங்கே குறைவுகள் அங்கே வருகின்ற போது அங்கே என்னுடைய ஜீவியத்திலே அந்த நிறைவை தருகின்ற அந்த தேவனை நோக்கி நான் இங்கே பார்க்கின்ற போது இங்கே சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் அங்கே அதனுடைய முடிவு அங்கே தேவனாலே அங்கே ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நான் அதிகமாக விசுவசிக்கிறேன். ஒரு நாட்களிலும் அப்படியே வாழ்வேன் என்று நம்பிக்கையை மேலே தந்து தேவனை நடத்துவான்னு விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன்.